எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். சோ MMA அப்படினாலே ஏதோ ஸ்பெஷல் ப்ராடக்ட் பார்க்க போறோம். கண்டிப்பா. மெயினா வந்து ஆஃபர் பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. இன்னைக்கு என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம்? அதுக்கு முன்னாடி என்ன ஆஃபர் பார்க்க போறோம்? முதல்ல நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா 180 வருஷம் பாரம்பரியமான கடை. ஆமா, 5th ஜெனரேஷன் வரைக்கும் வச்சிருக்கோம். அது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நம்ம புதுமண்டலத்துல இருந்து இப்போ வந்து நரிமேடுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டோம். ஸோ நியர்பை புதுமண்டலத்துல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்குள்ள தான் வரும். 1.7 தான் வரும். ஏன் இங்க வந்தோம்னா கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்க அவைலபிளா இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் லான்ச் பண்ணாலும் அங்க வச்சு அதை வந்து மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ இங்க இருக்கும்போது ஏகப்பட்ட பிராண்டு, எல்லா பிராண்டோட கலெக்ஷன்ஸும் நீங்க வந்து நல்லா ஒரு பொருட்காட்சியில எப்படி பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு நியர்பை ஒரு பிராண்டட் குவாலிட்டி வந்து பிரைசிங்கோட செட் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம மெயினா வந்து பாத்தீங்கன்னா அயனு, கேஸ்டைனு, சோப் ஸ்டோனு, இதுதான் நம்ம வந்து ஆக்சுவலா நம்ம மேனுஃபேக்சரர் கூட இது மூணுலயுமே. அது போக இப்ப பிராண்டட் ட்ரைப்ளே எல்லாரும் நிறைய கேட்கறதுனால எல்லா பிராண்டட் ட்ரைப்லயுமே டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்க்கு கஸ்டமருக்கு டோர் டெலிவரி வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். எல்லா பிராண்டட் ட்ரைப்லயுமே இருக்கு. அந்த பிராண்டட் ட்ரைப்ளே வந்து ஃபுல் பில்லோட வந்துடும், வாரண்டியோட வந்துடும், வந்து டோர் டெலிவரியோட வந்துடும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து ட்ரமோண்டினா பிராண்டு. சோ இந்த பிராண்டை பத்தி சொல்லணும்னா இது பிரேசில் பிராண்டு. ஆனா அப்கமிங் இந்தியால லான்ச் ஆகி 4.5 months, நியர்பை 5 months ஆயிடுச்சு. ஆல் ஓவர் இந்தியால நம்ம தான் நம்பர் 1 சேல் இந்த பிராண்டு. ஆமா, இந்த இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிராண்ட்ல வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே அவைலபிள் இருக்கு. இப்போ ஒரு பிராண்ட் எடுத்தோம்னா நியர்பை அந்த ப்ராடக்ட் பிராண்ட்ல இருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம கிட்ட அவைலபிள் தான் இருக்கும். ஸோ சப்போஸ் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நெட்டாவே ஆஃபர் போய்கிட்டு தான் இருக்கு. இப்போ நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றீங்கனாலும் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதில் நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த குக்கர் இருக்கு பாத்தீங்களா, இது ஒன் ஆஃப் த யூனிக். இவங்க வந்து NSF சர்டிஃபைட் பிராண்டு. அது போக பாத்தீங்கன்னா 10 years வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ இந்த குக்கருக்குலாம் பாத்தீங்கன்னா 5 years வாரண்டி. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் எடுத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் 10 years வாரண்டி. ஸோ இதெல்லாம் 10 years வாரண்டி. இந்த லிட்டு வந்து 1 mm திக்னஸ்ல வரும். இன்னொன்று வந்து இது வந்து ஹேண்டிலும் குக்கிங் கிரேட்ல இருக்கும். இந்த ரிவீட்டும் சில்வர் ரிவீட்ல இருக்கும், ஸ்டீல் ரிவீட். ஆக்சுவலா ரிவீட் முதற்கொண்டு இது குக்கிங் கிரேட் இருக்கு ரிவீட்டு. அப்புறம் இது NSF பிராண்டு, இது வந்து பிரேசில் பிராண்டு. இதுல என்ன ஆஃபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா கஸ்டமர் வந்து நம்ம கடைனாலே ஆஃபர்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம வந்து டைரக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் தான் கஸ்டமர் கொடுக்குறோம். இப்போ வந்து நீங்க இந்த பிராண்ட்ல எந்த ப்ராடக்ட்னாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்க குக்கர் எடுக்கிறீங்க, ஸோ இந்த மாதிரி ஓக் எடுக்கிறீங்க, இந்த மாதிரி ஃப்ரை பேன் எடுக்கிறீங்க. இன்னொன்று ஃப்ரை பேன்ல இந்த பிராண்ட்ல மட்டும்தான் லிட்டு வரும், எந்த பிராண்ட்ல லிட்டு வராது. ஸோ அதுக்கடுத்து இந்த மாதிரி கடாய் எடுக்கிறீங்க, இது எல்லாமே ஃபுல் ட்ரைப்ளே தான், சாண்ட்விச் பாட்டம்லாம் கிடையாது. இந்த பிராண்ட்ல வந்து ஃபுல் ட்ரைப்ளே மட்டும் தான் இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா மெஷரிங்கோட வந்துடும், இந்த மாதிரி மெஷரிங்கோட வந்துடும். ஓகேவா? இதுல என்ன ஆஃபர் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஃபிளாட் 40 MRPல இருந்து ஃபிளாட் 40 ஆஃபரு. ஸோ யாருமே இதை சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலா நம்ம சொல்றோம்னா அதுக்கு நம்மளோட கஸ்டமரோட வேவ்ல, ஏன்னா எல்லாருமே பிரைசிங்க ஓப்பன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தீங்க. இதுக்கு முந்தின வீடியோலயே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அது என்கிட்ட சொன்னாங்க அவங்க. ஸோ அதனால எல்லா பிரைஸுமே டேக்ல இருக்கு. நான் டேக்ல இருக்கிறத வாசிக்கிறேன். இது போக இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஆஃபர் வந்து நான் 40 சொன்னேன் இல்லையா, அது போக ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஃபர் இருக்கு. நான் வீடியோட கடைசியில சொல்றேன். ஏன்னா இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னொன்னு, இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒன்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க, நீங்களா தூக்கி போட்டாதான் பழசு. பிராண்டட் ஐட்டம், எல்லா பிராண்டட் ஐட்டம் அப்படிதான் இருந்தாலும் இதுல வந்து நீங்க நிறைய யூனிக்னஸ் இருக்கு. எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இந்த ப்ராடக்ட்டை பத்தி நான் சொல்றேன். இப்ப பார்த்தோம்னா நம்ம வந்து 40% எல்லா ப்ராடக்ட்டுக்கும் தான் சொல்லியிருக்கோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து இது ஃபுல்லாவே ட்ரைப்ளே யூனிட். ஸோ இதுல வந்து கேஸ்டைன் யூனிட்டும் இருக்கு. நான் அது கண்டினியூஷன்ல காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ட்ரைப்ளேல குக்கர் பார்ப்போம். இந்த குக்கர் பாத்தீங்கன்னா 5.5 லிட்டர், அதாவது 5.5 லிட்டர் கெப்பாசிட்டி. MRP பாத்தீங்கன்னா 6000 வரும். நம்மளோட பிரைஸ் வந்து 3600 ஒன்லி. சரிங்களா? இந்த குக்கர்ல ஒரு ஹைலைட் சொல்றேன் பாருங்க. இந்த குக்கர் வந்து ஒரு சேஃப்டி வால்வ் இருக்கும். இது வந்து 2 விரல்ல ஓபன் பண்ணலாம், அந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்கும். ஸோ இது ஓபன் பண்ணும்போது சேஃப்டி வால்வு லாக் ஆயிரும். இந்த சேஃப்டி வால்வ் லாக் ஆனாதான் ஓப்பன் ஆகும். இன்னொன்னு மெஷரிங் இருக்கும். இதுல 4.5 இருக்குதா, 4.5 வந்து இது வரைக்கும் தான். அப்போ 5.5 வந்து இவ்வளவு தூரம் வரும். ஸோ டாப் வரைக்கும் 5.5 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ இந்த பிராண்ட்ல மட்டும் இல்ல, எல்லா பிராண்ட்லயுமே இப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ இது லாக்கிங் பாருங்க, ரொம்ப ஸ்மூத்தா லாக் ஆகும்.
அதே போல இது ப்ரெஷர் இருக்கும்போது ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிட்டு தான் இந்த குக்கரை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 3600. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பேன். இந்த பேன் குக்கர் வந்து அதுலேயே 3.5 லிட்டர் பேன் குக்கரு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3180. எம்ஆர்பி வந்து 5300 வரும். இதோட ப்ரைஸ் வந்து 3180. இதெல்லாம் ரொம்ப கேருங்க, இப்படி திறந்துடலாம் போல, ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. அந்த அளவுக்கு இது ட்ரை பிளே வந்து அந்த கிரேட் கொடுக்கறனால மட்டும்தான் இவ்வளவு ஃபினிஷிங்கா ஓப்பன் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா இதுவே 3 லிட்டர் குக்கர். ஸோ இந்த 3 லிட்டர் குக்கரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2990 வருது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2.5 லிட்டர் குக்கரு 2820. அதுக்கடுத்து இது வந்து 1.5 இருக்கிறதுல இதான் சிறுசு. ஸோ இது வந்து சின்னதா அந்த குழந்தைங்க இருப்பாங்க, இல்லை வீட்லயே அந்த பருப்பு டக்குன்னு போட்டு, ஏன்னா குக்கருக்கு வந்து நீங்க கம்மி குவான்டிட்டி போட்டா சின்ன குக்கர்ல தான் வைக்க முடியும், இல்லைன்னா அதிக கேஸ் செலவாகும், தேவையில்லாத ப்ரெஷர் வேஸ்ட் ஆகும், அதோட டேஸ்ட்டும் மாறும். ஸோ எவ்வளவு குவான்டிட்டி போடுறீங்களோ அந்த குவான்டிட்டிக்கு மட்டும் குக்கர் யூஸ் பண்ணுங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2580, 1.5 லிட்டர். ஆக்சுவலா இதோட பிரைசிங் ரேஞ்ச்லாம் சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும். ஏன்னா இந்த சைஸுக்கு ஒன்னு பெரிய டிஃபரன்ஸ்லாம் வராது. இதுல மட்டும் இல்ல, எல்லா ப்ராடக்ட்லயுமே எல்லா பிராண்ட்லயுமே அதுதான். நம்ம அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா சாஸ்பேன். ஸோ இந்த சாஸ்பேன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா சாஸ்பேனோட இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இந்த சாஸ்பேன் வந்து ஹைட் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இந்த ஹைட் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால ஹைட் ஜாஸ்தியா இருக்கு, நீங்க ஃபுல்லா யூஸ் பண்ணக்கூடாது. இது நீங்க பாதி யூஸ் பண்ணினாலே போதும், சூப்பரா இருக்கும். எங்க வீட்டுல இதுலதான் உப்புமால இருந்து எல்லாமே கிண்டுறாங்க. ஆக்சுவலா இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சாஸ்பேன், நீங்க வந்து டீ போட்டுக்கலாம், இந்த மாதிரி மல்டி யூஸ் தான். ஸோ இந்த சாஸ்பேனோட பிரைஸ் பாத்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து பாருங்க 3900 கிட்ட வருது. ஸோ நம்மளோட பிரைஸ் வந்து 2340. எம்ஆர்பில இருந்து ஃபிளாட் 40. இந்த எல்லா ப்ராடக்ட்டுக்குமே இதுதான். ஸோ இது வந்து 18 சென்டிமீட்டர் சாஸ்பேனு. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து 16 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.3 லிட்டர் கெப்பாசிட்டி வரும். ஸோ இதோட பிரைஸ் 2 லிட்டர் இதுல மார்க்கிங்ல இருக்கும், அதோட எக்ஸ்ட்ராவும் வரும் டாப் வரைக்கும். ஸோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 3495 வருது, அதாவது 3500 எம்ஆர்பி வருது. ஸோ நம்ம பிரைஸ் பாத்தீங்கன்னா 2100 தான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா இது வந்து இருக்கிறதுல சின்ன சாஸ்பான். இது வந்து 1.5 குவாட்ஸ் உள்ள காட்டுது. அது போக பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் வந்து 1920. சரி, இது எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இதுல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிளாட் 40 கஸ்டமர் கொடுத்துட்டோம், சரிங்களா? மோர் தேன் 2 பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் சொல்லிட்டோம். இந்த ஆஃபரும் எனக்கு வேணாம், எக்ஸ்ட்ரா ஆஃபர்னு நிறைய கஸ்டமர் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணிருக்கோம்னா இது வந்து ஆக்சுவலா ஒரு ஃபுல் செட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. மேக்ஸிமம் ட்ரை பிளேங்கும் போது ஒரு 4-5 பீஸ் வாங்குவாங்க. ஏன்னா எல்லாருமே ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு தான் ட்ரை பிளே வாங்குறாங்க. ஏன்னா ரொம்ப ஆர்கானிக்கா இருக்கணும். இன்ஆர்கானிக் ப்ராடக்ட் ஃபுல்லா டாக்ஸிக் ஃப்ரீ நினைக்கிறவங்க ஃபுல்லா இதுக்கு வராங்க, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா இது வந்து அயன் தவா. இது டாப் டு எண்ட் வரைக்கும் ஹெவியா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஜாயிண்டே கிடையாது. நீங்க இந்த ட்ரை பிளே எந்தெந்த குக்கிங்ல எல்லாம் குக் பண்றோம், ஹாலஜனு, இண்டக்ஷனு, கேஸ், மல்டியா எதுல யூஸ் பண்றீங்களோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட லைஃப் வந்து நீங்களா தூக்கி போட்டாதான் பழசு. இதுல தோசைனா தோசை சூப்பரா வரும். ஸோ நீங்க சப்பாத்தி வேணும்னா சப்பாத்தி மட்டும் பண்ணிக்கோங்க, தோசை வேணா தோசை பண்ணிக்கோங்க. இது வந்து 10,000க்கு ட்ரை பிளே பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இது ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்டா வந்துடும். ஸோ அது போக இல்லை நான் எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் பண்ணுவேன், ஸோ 10,000க்கு மேல எனக்கு வேணும் அப்படிங்கும் போது ஒரு 15,000 நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து 1.5 லிட்டர் பிஜிஎன் பிராண்ட்ல கெட்டில் ஒன்று வந்து காம்ப்ளிமெண்ட். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 40 வராது, நியர்பை 5 கிட்ட வந்துடும். ஏன்னா ஷிப்பிங் எல்லாம் கனெக்ட் பண்ணும்போது. ஸோ இது வந்து 1.5 லிட்டர் கெட்டில் வந்து உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்டா வந்துடும். ஸோ நீங்க வந்து 15,000க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா கெட்டில் ஒன்று காம்ப்ளிமெண்டா வந்துடும். எல்லாமே வித் பில்லு தான். இப்போ நீங்க இதை பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா இந்த கெட்டிலும் உங்க பில்லுல ஆட் ஆகி தான் வரும். ஸோ அப்ப இது என்ன பெர்சன்டேஜ்ல வாங்கிடுவீங்க நீங்க கொஞ்சம் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம ஓப்பனா சொல்ல முடியாது. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 20,000க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா பிஜிஆனோட ஏசர் பிளஸ் இண்டக்ஷன். ஸோ இதோட எம்ஆர்பி பாருங்களேன் 4,000 வரும், 3,995 வரும். ஸோ இது வந்து ஃபுல் டச் இண்டக்ஷன். ஸோ 1800 வாட்ஸ் ஃபுல் டச் இண்டக்ஷனு, ஏசர் பிளஸ், வாரண்டி பில்லோட தான் வரும். 1 இயர் வாரண்டி கம்பெனில இருந்தே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வந்து 20,000க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இந்த இண்டக்ஷன் கொடுத்துருக்கோம்.
இதுவுமே இது நான் போட்ட பழைய ஆஃபர். சரி, கஸ்டமர் நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்கறதுனாலதான் கொடுக்குறோம். ஸோ இதையும் தாண்டி ஒரு இம்பார்ட்டன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சரி நான் 20,000க்கு நான் வாங்கிட்டேன், அது போக எனக்கு எக்ஸ்ட்ரா வாங்குறேன் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இதுல வந்து ஒரு ஃபுல் செட்டு எடுத்தீங்கனாலே நியர்பை 50 கிட்டக்க வரைக்கும் போகும். ஆனா நீங்க அவ்வளவு எடுக்க வேணாம். 30,000க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, அதாவது 20,000க்கு வந்து ஏசர் பிளஸ் 30,000க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இந்த கிளாஸ் டாப் அடுப்பும் இந்த கேஸ்டைன் தவாவும் நம்ம காம்ப்ளிமெண்டா கொடுத்துருவோம். ஸோ இந்த கேஸ்டைன் தவா இதோட எம்ஆர்பியே 2,100 கிட்ட வரும். சரிங்களா? இது வந்து இந்த கிளாஸ் டாப் அடுப்பு பாத்தீங்கன்னா நியர்பை 4,000 வரும். ஸோ இது ரெண்டும் சேர்த்து 6,000 சம்திங் எம்ஆர்பி வரும். ஸோ 30,000க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இந்த கிளாஸ் டாப் அடுப்பும் இந்த தவாவை நம்ம கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு மேல எனக்கு எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல. ஸோ இந்த வீடியோ கண்டினியூவா பாருங்க. கடாயில எல்லாம் செம்ம கலெக்ஷன்ஸ் இருக்கு. நீங்க எங்கேயுமே பார்க்காத ட்ரைப்ளை கடாயில எல்லாம் சைசஸ் வந்து செம்ம கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அது போக இப்ப அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஃப்ரை பேன்ஸ் அண்ட் ஒர்க் பேன் பார்ப்போம். இந்த ஃப்ரை பேன் பாத்தீங்கன்னா 3 சைசஸ் அவைலபிள் இருக்கு. சரிங்களா? இதோட பிரைசிங் நான் டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். நான் வீடியோ ரொம்ப லென்த்தா போகக்கூடாது. ஸோ வந்து இது 1860 வரும். 20 சென்டிமீட்டர் ஃப்ரை பேனு. சரிங்களா? இது இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்தியாலே லீடிங் ஃப்ரை பேன் இதுதான். இது 24 சென்டிமீட்டர் வந்து 2,160 ரூபா வரும். 2,160. இதுதான் இந்த 24 சென்டிமீட்டர் தான் இந்தியாலே ஹையஸ்ட் ஹெவி ஃப்ரை பேன் அவார்டு வாங்கியிருக்கு 2024ல. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து 26 சென்டிமீட்டர் ஃப்ரை பேன் வந்து 2,400 வரும். இருக்குல்ல இது ஃப்ரை பேன். இது மூடியே நீங்க ஆக்சுவலா வந்து குக்கர் மாதிரி வேகிறதுக்கு ஹெவியா கொடுத்துப்பாங்க. இந்த லிட்டு 1/2 கிலோவுக்கு மேல வரும், 1/2 kgக்கு மேல வரும், 600 கிராம்ஸ் வரும். அதுக்கடுத்து ஓக்கு. சரிங்களா? இந்த ஓக்கு வந்து ஒன் ஆஃப் த யூனிக் ஓக்கு. இந்த ஓக்கு வந்து இந்த பிராண்ட்ல ஒரே ஒரு ஓக்கு தான் இருக்கு. சரிங்களா? வேற சைஸே இல்ல. ஸோ இதோட பிரைஸ் வந்து 3,000 வரும், எக்ஸாக்ட் 3,000. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா 2,580 வரும். இது 24 சென்டிமீட்டர் சாட்டே பேன். சாட்டே பேன் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்த சாட்டே பேன் வந்து இந்த மாடல்ல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ஸோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2,580. ஸோ இது எல்லாமே லாங் ஹேண்டில் சீரீஸ். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பிரியாணி, தம் பிரியாணி, இந்த மாதிரி பாஸ்மதி பிரியாணி இந்த மாதிரி பண்றதுக்கு ஃபுல்லாமே ஸோ இந்த கேஸ்ரோல்ஸ் அண்ட் டோப்ஸ். இந்த டோப்ஸ்ல என்ன ஹைலைட்னு பாத்தீங்கன்னா இந்த பிராண்ட் டோப்ல ஹேண்டில் இருக்கும். டோப்ல ஹேண்டில் வரும், அந்த கட்ல ஹேண்டில் கட்டு வந்துடும். இது வந்து ஒன் ஆஃப் த யூனிக் டோப் தான். டோப்ல ஹேண்டில் வரக்கூடிய ஒரே டோப்பு இது மட்டும்தான். சரிங்களா? இதோட பிரைசிங் ஃபுல்லாவே வந்து ஃபிளாட் 40 தான். இருந்தாலும் நான் சொல்லிடுறேன், இது அப்படியே காமிச்சிடலாம். 16 சென்டிமீட்டர் ஓக்கு வந்து 1600 ml. நம்மளோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1500. ஸோ 18 சென்டிமீட்டர் வந்து 2.2 ml வரும், அதாவது 2 லிட்டர் 200 ml. அதோட நம்ம பிரைஸ் வந்து 1680 தான். ஸோ இந்த பெரிய டோப் இருக்கு பாருங்க, 28 சென்டிமீட்டர் 8.7 லிட்டர், இதுதான் இருக்கிறதுலே பெருசு. ஸோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன்லி 3,000 தான். நீங்க 3,000க்கு ஒரு பிராண்டட் குக்கிங். இதுல வந்து 1 கிலோ ரைஸ் 1 கிலோ மட்டன் போட்டு தாராளமா பிரியாணி பண்ணலாம். ஒரு வீடே தாராளமா சாப்பிடலாம். நியர்பை 1.5 கிலோ வரைக்கும் போடலாம். 1.5 கிலோ மட்டன் 1 கிலோ ரைஸ் போட்டு தாராளமா பண்ணலாம். சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேஸ்ரோல். ஸோ இந்த கேஸ்ரோல் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. அதாவது எனக்கு டோப் நான் ஹேண்டிலோட எனக்கு வேணும் கேஸ்ரோல் அப்படிங்கும்போது ஸோ இந்த கேஸ்ரோல் பாத்தீங்கன்னா 2,580 வரும். 20 சென்டிமீட்டர் கேஸ்ரோல் 3.1 லிட்டர் கெப்பாசிட்டியில வரும். ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 2.8, அதாவது 24 சென்டிமீட்டர் கேஸ்ரோல். ஸோ இது வந்து 4 something லிட்டர் கெப்பாசிட்டி வரும். இது வந்து 2,880 வரும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் கேஸ்ரோல் உங்களுக்கு வந்து 8.7 லிட்டர் கெப்பாசிட்டி 3,900 வருது. சரிங்களா? இது எல்லாமே இதோட பிரைஸ் கெப்பாசிட்டி எல்லாமே வாட்ஸ்அப்ல மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ நீங்க போய் தாராளமா வாட்ஸ்அப்பை பாருங்க, டீட்டெயில் வந்து A to Z கண்டிப்பா இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து கடாய் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இது வந்து நார்மல் கடாய், இது வந்து ஷாலோ கடாய். இந்த கடாய் பாருங்களேன், ஷாலோ கடாய். ஸோ இந்த கடாய் வந்து நிறைய பேர் ஷாலோவா ஃப்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் 2,100 தான். 3,500 MRP, இதெல்லாம் 2,100 தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 to 5 சைசஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ எல்லாத்தோட பிரைஸும் சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஏன்னா கடாயில 2 கடாய் இருக்கு. அதுக்கடுத்து முக்கியமானது பாத்தீங்கன்னா டீப் கடாய். டீப் கடாய் தான் எல்லாரும் அதிகமா வாங்குவீங்க. இந்த டீப் கடாய் சைசஸ் மட்டும் பாருங்களேன். இந்த சைசஸ்ல இருந்து 1 2 3 4 5 6 7 8
8, அதாவது இவ்வளவு பெருசு 40 சென்டிமீட்டர், இவ்வளவு பெரிய கடாய் வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. ஸோ இது வந்து இந்த பிராண்ட்ல மட்டும்தான் இவ்வளவு பெரிய கடாய் இருக்கு. இது வந்து 40 சென்டிமீட்டர் கடாய். இந்த கடாய்க்கு 10 இயர்ஸ் வாரண்டி தான். இது மூடியே செம்ம ஹெவி. சரிங்களா? ஸோ இது வந்து என்ன கெப்பாசிட்டி, இது 40 சென்டிமீட்டர் டீப் கடாய். இது வந்து 9000 எம்ஆர்பி வருது, 5400 தான். சரிங்களா? இது எல்லாமே பாதி ரேட்டுக்கு தான் உங்களுக்கு வரும். இந்த எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து உங்களுக்கு 2 பீஸ்க்கு மேல வாங்கினீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் அவைலபிள் இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா இந்த பிராண்ட்லயே கேஸ்டைன் கலெக்ஷன்ஸ் ஹெவியா இருக்கு. ஸோ கேஸ்டைன் கலெக்ஷன்ஸும் நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ கேஸ்டைன் கலெக்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரை பேனு, கடாயி, கிரில் பேனு, தவா, கேஸ்ரோல், இந்த சீரீஸ்ல ஃபுல்லா இருக்கு. நான் ஒன்ஸ் ஒரு வீடியோ கிளான் த்ரூ மட்டும் காட்டுறேன். நீங்க பிரைஸ் சொல்லணும்னு நினைக்காங்க, கேட்லாக்ல பார்த்தாலே ஈஸியா உங்களுக்கு பிரைஸ் தெரிஞ்சிடும். ஸோ நீங்க அந்த கடைசி கிளிப்பிங் ஆட் பண்றேன். ஸோ இதை வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்க பில் டு பில் தான் வாங்குறீங்க. சரிங்களா? நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா உங்களால மட்டும் எப்படி இவ்வளவு கம்மியா கொடுக்க முடியாது, ஃபுல் பில் தான், டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் தான். ஸோ டோன்ட் வரி, நீங்க வந்து வாங்கும்போது உங்களுக்கு ஃபுல் பில்லுல தான் வரும். பில்லு கேட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பிடிஎஃப்ல அனுப்பிச்சிருவாங்க, இல்லைன்னா உங்களுக்கு ப்ராடக்டோட வந்துடும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். மொத்தம் 4 ப்ராடக்ட் ஆஃபர்ல கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 4 ப்ராடக்ட்டும் கரெக்டா பாத்துக்கோங்க. 10,000க்கு ஒன்று, 15,000க்கு ஒன்று, 20,000க்கு ஒன்று, 30,000க்கு ஒன்று. இது எல்லாமே நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா நியர்பை 5 கிட்ட வந்துடும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி அடுத்த ப்ராடக்ட்ல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இதே மாதிரி ஆஃபர் அடுத்தடுத்து கொடுக்க நீங்களும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.